பார்த்து போறீங்க கொஞ்சம் வந்து கையில ஃபேமிலியோட வந்து எனக்கு பார்த்துதான் அழகா எனக்கு எல்லா அழகா இருக்கு, ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா இருக்கு. கல்ச்சர் கலாச்சாரம் அழகா பண்ணியிருக்காங்க. டிசைன்ஸ்ல ரொம்ப ஸ்லீக்கா, ரொம்ப ஒரு பிரிட்டியா அழகா எனக்கு. தமிழ்நாட்டில் வந்து நீண்ட காலமாக திரைத்துறை சார்ந்தவர்களே ஆட்சியில் இருக்கிற சம்பந்தமாக உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? விஜயோட ஆட்சி அந்த மாதிரி இந்த இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்சி சம்பந்தமான உங்க ஒப்பீனியன் என்ன? அடுத்த கட்ட படம் உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன? சிஎம் இல்ல சார், படத்துல நடிச்சேன். நெக்ஸ்ட் ஃபிலிம் பயங்கரமா சங்கலிங்கம் தூக்கிப்படி மூஞ்ச பாக்காது வைக்க போகுது. நோண்டி பண்ண விடாதீங்க விடாதீங்க. அவரோட எக்ஸ்பர்டீஸ் வந்து அவரு தாத்துங்கா கண்டிப்பா எனக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு ஆக்ஷன் படம். கண்டிப்பா அந்த மாதிரி நல்ல சான்ஸ். மேம், சின்ன வயசுல நீங்க இந்த சினி ஃபீல்டுக்கு விரும்பி தான் வந்தீங்களா இல்ல இப்பதான் அந்த ஃபீல்ட்ல விரும்பி? மாடலிங் பண்ணி ஆரம்பிச்சேன். சின்ன சின்ன ஆட்ஸ் தான் பண்ணிட்டு அப்படியே எனக்கு அடுத்த ஸ்டேஜ்ல என்னவா இருந்து அக்ட்ரஸ்ங்கிறதுக்கு மேல வேற ஏதாவது உங்களுக்கு பிளான் இருக்கா? எது வேணா பண்ணணும். படம் எழுதுறதுல கண்டிப்பா நான் சினிமால தான் ஏதாவது. நீங்க சினி ஃபீல்டு வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருந்திருக்கு, சினி ஃபீல்ட்னா என்னன்னு? அது மாதிரி இருந்தா அதை விட பிரம்மாண்டமா இருந்தா அதை விட கம்மியா இருந்தது. நம்ம வேற மாதிரி வெளியில இருந்து பார்க்கணும், நமக்கு வேற மாதிரி தெரியும். ஜெனரலாக வந்து இந்த கேரளா நடிகைகளுக்கு சில பாலியல் விஷயங்கள்லாம் வந்து இல்லையா, பொதுவாக இப்போ முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்போ அந்த மாதிரியான பாலியல் ரீதியான பிரச்சனைகள் இருக்குதா? உங்களுக்கு இந்த மாதிரியான ஏதாவது அனுபவம்? உங்களை மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து சினி ஃபீல்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு நீங்க சொல்ல விரும்புற கருத்து என்ன, உங்களோட ஒப்பீனியன்? பெண்களுக்கு அழகு முக்கியம்.
சினி ஃபீல்டுக்கு வர பெண்களுக்கு அழகு முக்கியமா, திறமை முக்கியமா? இதெல்லாம் கேளுங்க. எந்த ஊர்னு கேளுங்க. சொந்த ஊர், சொந்த ஊர். பெருமைதான். சொந்த ஊர் எதுங்க? நம்ம அழகு என்னன்னு சொந்த ஊர் கேளுங்க. ஹலோ, மாறிடுச்சு. Yeah. எல்லாருமே அழகுதான். சரி.